லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்ஷியல் வில்லா ஸ்ரீபெரும்புதூரில் 68 லட்சம் முதல். தொடர்புக்கு 7200434445. ராகுல் காந்தி முதல்ல இருந்தே அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, என் குடும்பத்திலிருந்து யாராவது பிரதம மந்திரி ஆகவில்லை என்று சொன்னால் அந்த பிரதம மந்திரியை நம்ம கலைச்சிடணும். கடந்த 11 வருடங்களாகவே அவர் பாராளுமன்றத்தை நடத்த விடாம அதை சாதனைன்னு நினைக்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க உள்ள போய் கேள்வி கேட்டோம்னா நீங்க அவையை ஒத்தி வச்சிடுறீங்க, எங்களோட கேள்விகளை நாங்க எங்க கேட்கறதுன்னு கேட்கறோம். இது எங்கேயாவது நியாயமா இருக்கா? இவர் தான் பாராளுமன்றம் நடக்கவே கூடாது, நான் மோடியுடைய மூஞ்சி சின்னதாகி போச்சு, மோடி தளர்ந்து போயிட்டாரு, ரொம்ப நொந்து போயிருக்காரு, நீ இவர் தான் உட்காந்து ரீடிங் எடுத்துட்டு இருக்காரு, பிபி எல்லாம் இவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. பாராளுமன்றத்தில் பண்ற வேலையா ஒரு பேட்டரோடி பண்ற வேலை இதெல்லாம். யார் தெரியுமா அப்படின்னு காட்டுறதெல்லாம் இந்த மாமூல் வாங்குறதுக்கு ஒரு பேட்டரோடி வந்தா எப்படி வருவானோ, அண்ணாமலை கரெக்டா கொண்டு போறாரு, திமுகவுக்கு எதிரான தவறுகளை கொண்டு போறாரு, சனாதன எதிர்ப்பு வரும்போது அதை இந்தியா பூரா கொண்டு போறாரு. அந்த மாதிரி ஏன் எடப்பாடி பண்ணல? நீங்க டெல்லிக்கு போனாலே தப்பா? பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. ராகுல் காந்தி அவர்களுக்கு உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, பிஜேபி காரங்க தான் இந்த கலவரத்தை ஆரம்பிச்சாங்க, அமித்ஷா அவர்கள் பேசுனதுக்கு நாங்க கண்டனம் தெரிவிச்சிருக்கோம், போராட்டம் நடத்துறோம், அதை திசை திருப்புறதுக்கு பிஜேபி காரங்க செட் பண்ணி இப்படி நடத்திருக்காங்கன்னு சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது அரசியல் தான் நான் பார்க்குறேன். ஆட்சியல் தான் பாராளுமன்றத்தில் நடக்கணும். ஒரு தொகுதிக்கு என்ன தேவை, இந்த நாட்டுக்கு என்ன தேவை, அடுத்து என்ன மசோதாக்களை பாஸ் பண்ணணும், அதுதான் பேசப்படணும். திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு சட்டசபை எப்படி கேவலமாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒரு சட்டசபை எப்படி அமைதியாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் அடிப்படை. இது தெரியாமல் ராகுல் காந்தி முதல்ல இருந்தே அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, என் குடும்பத்திலிருந்து யாராவது பிரதம மந்திரி ஆகவில்லை என்று சொன்னால் அந்த பிரதம மந்திரியை நம்ம கலைச்சிடணும். பலவீனமான தேவேகவுடா அல்லது ஐக்கிய குஜரால் அல்லது சந்திரசேகர் அந்த மாதிரி சிறிய கூட்டம், அதாவது ரொம்ப நல்லவங்க, ஆனால் அவங்களுக்குன்னு சில ஏரியாஸ் மட்டும்தான் இருக்குது. நாடு பூராவை பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய தொண்டர் கூட்டம் இல்லைன்னும் போது அவங்களெல்லாம் கலைச்சி தூக்கி போட்டாங்க. விபி சிங் ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணாங்க. அவங்க ஆட்சியில் இல்லைன்னா எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிடுவாங்க. மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போதே கூட ராகுல் காந்தி பேப்பரெல்லாம் கிழிப்பார், சட்டத்தெல்லாம் கிழிப்பார், கேவலமாக நடந்துப்பார். அவங்க வேலையே அதுதான். அதாவது நாங்கள் எங்கள் குடும்பம் ஆட்சி செய்யலைன்னா இந்த நாடு நல்லா இருக்கக்கூடாது. இப்போது 10 வருஷம் ஆச்சு, 11 வருஷம் ஆச்சு, இன்னும் 20 வருஷத்துக்கு ஒன்றும் தேராது. 99 எப்போ 100 ஆகி 110 ஆகி 150 ஆகி 240 ஆக போகுதுன்னு தெரியலன்னு உடனே கடந்த 11 வருடங்களாகவே அவர் பாராளுமன்றத்தை நடத்த விடாமல் அதை சாதனைன்னு நினைக்கிறார். பாராளுமன்றத்தை நான் நடத்த விடலை, ஒரு பேட்டரோடி எப்படி பந்தை நான் நடத்தினேன் அப்படின்னு சொல்லுவானோ அந்த மாதிரி இவர் இந்த பாராளுமன்றத்தை நடத்த விடவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமையை வச்சுட்டு இருக்காரு. உள்ளே போய் கேள்வி கேட்டு திக்குமுக்காட செய்யணும். பிஜேபி எப்படி பண்ணிச்சோ இப்போ காமன்வெல்த் ஊழலுக்கு பெரிய கலாட்டா பண்ணிச்சு, பாராளுமன்றத்தை அதை நடத்த விடலை. ஆனால் காமன்வெல்த்தை பற்றி கேள்வி கேட்டது, 2Gயை பற்றி கேள்வி கேட்டது, இப்படி அதுவும் பாராளுமன்றத்தை நடத்த விடலைன்னு சில அறிவாளிகள்லாம் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க உள்ள போய் கேள்வி கேட்டோம்னா நீங்க அவையை ஒத்தி வச்சிடுறீங்க, எங்களோட கேள்விகளை நாங்க எங்க கேட்கறதுன்னு கேட்கறோம். இது எங்கேயாவது நியாயமா இருக்கா? இப்போ சட்டசபையா இருந்தா கூட கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி தான் நீங்க ஒளிப்பதிவு காட்டுவீங்க. சன்செட்டில் அப்படி கிடையாது, பாராளுமன்றத்தில் அப்படி கிடையாது. லைவ் அண்ட் நேரடியான ஒளிபரப்பு. இவங்க போய் என்ன கேள்வி கேட்டு அதில் தள்ளி வைப்பு பண்ணாங்க, இன்னைக்கு பேச மாட்டோம் நாளைக்கு பேசணும்னு பிஜேபி எங்கே பண்ணாங்க? இவங்க தானே தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்து ஆர்ப்பாட்டங்களை பண்ணி மமதா மாதிரி அந்த கிணற்றுக்குள்ளேயே பேப்பரெல்லாம் தூக்கி சபாநாயகர் மூஞ்சில் அடிக்கிற அளவுக்கு பண்ணாட்டி கூட இங்கே நம்ம இடத்துலேருந்து வேற ஒரு 39 எம்பி போயிருக்காங்க. அவங்க நம்ம தயாநிதி மாறன் குரல் நல்லா கேட்கும், செம்மையாக ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்தாருன்னா பின்னி எடுத்துருப்பாரு அவர். ஆனால் பெரிய பணக்காரர் டப்பிங்லாம் பண்ண வேணான்ட்டு அங்கே போய் கத்துவார். அவர் கத்துறதெல்லாம் கேட்கும். மைக்கை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அதையும் மீறி நீங்கள் தொண்டை கிழிகிற மாதிரி கத்துனீங்கன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதை மீறி பாராளுமன்றத்தில் மசோதாக்கள் பாஸ் ஆகிட்டு இருக்கு, அதை மீறி அங்கே விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு, கருத்துக்களை எடுத்து சொல்கிறாங்க. அப்போது இவர் நான் உள்ளே போனால் கேள்வி கேட்டுருவேங்கிறதுக்காக என்னை உள்ளே விடாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேவலமான பொய்யை அவர் சொன்னார்னா
பார்த்துட்டு இருக்குல்ல, நேரலையில் தானே பார்க்குறோம். திமுக மாதிரி வெட்டி வெட்டி கட் பண்ணி சட்டசபையை காட்டுறோமா? அப்படி ஜெயலலிதா மாதிரி கெத்தா காட்டல, ஃபுல்லாக நடப்பதை அப்படியே காட்டல, அப்படி தானே பார்க்குறீங்க. அப்போ அதை இவர் சொல்கிற போய் யார் ஏற்றுக்க போகிறாங்க? இவர் தான் பாராளுமன்றம் நடக்கவே கூடாது. நான் வந்து மோடியுடைய மூஞ்சி சின்னதாகி போச்சு, மோடி தளர்ந்து போயிட்டாரு, ரொம்ப நொந்து போயிருக்காரு, நீ இவர் தான் உட்காந்து ரீடிங் எடுத்துகிட்டு இருக்காரு, பிபியெல்லாம் இவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் மகாராஷ்டிராவில் வெற்றி பெறாரு, ஹரியானாவில் வெற்றி பெறாரு, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தேர்தலை நடத்தி சாதனை படைச்சிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு, ஒரே நாடு ஒரே தேர்தலுக்குள்ளே வர்றாரு. அவர் வக்ஃப் போர்டுக்கு மேலே எங்கே கை வைக்கணுமோ அங்கே தெளிவாக கை வைக்கிறாரு. தன்னுடைய ஆட்சியை 240 இருந்தாலும் 303 இருந்தாலும் எப்படி நடத்தணுங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார். ஸோ இவங்க மடை மாற்றி என்ன பிரயோஜனம்? இல்லை சார், கடந்த 10 வருடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து தீவிரமாக எதிர்கட்சிகள் யார் சொன்னா? இல்லை, இந்த அளவுக்கு செயல்படல சார். காரணம் என்ன? முதல்ல 5 வருடத்துல இவங்க 44 தான் இருந்தாங்க. லீடர் ஆஃப் அப்போசிஷனுக்கு கூட வாய்ப்பு இல்லை, அதனால வாயை பொத்திட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அடுத்ததுல வந்து இவங்க 52 53 வந்த காலத்துக்கட்டத்தில் மற்றவங்களெல்லாம் கூட சேர்த்து வச்சுட்டு தானே பிகாசஸ், இடன்பர்கு, பிபிசி, மணிப்பூர் எல்லாம் போன பாராளுமன்றத்தில் நடந்தது தானே. தொடர்ந்து பாராளுமன்றம் வெடி வைத்து தாக்கி பாராளுமன்றமே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல வந்தவங்க அப்படியெல்லாம் பண்ணால் சாவடிச்சிருவான் மோடி அப்படின்ட்டு புஸ்வானம் கொளுத்திட்டு வெளில வந்தாங்க. இதெல்லாம் இவங்க தானே பண்ணாங்க. இது பாராளுமன்றத்தில் பண்ணுற வேலையா? ஒரு பேட்டரோடி பண்ணுற வேலை இதெல்லாம். யார் தெரியுமா அப்படின்னு காட்டுறதெல்லாம். இந்த மாமூல் வாங்குறதுக்கு ஒரு பேட்டரோடி வந்தால் எப்படி வருவானோ அப்படி வரணும். ரிக்ஷாவில் உட்காந்துட்டு வடிவேல் மாதிரி உள்ளே உட்காந்துட்டு டெய்லி ஒரு கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு டெய்லி ஒரு பைய கையில் வச்சுக்கிட்டு திடீர்னு நீல கலர் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு பாரஞ்சித் வேற அவர் சொக்கா காணம்னு ஒரே மண்டை காஞ்சிக்கிட்டு இருக்காரு. ராகுல் காந்தி தூக்கிட்டு போயிட்டாரு, நீல கலர் சட்டை தூக்கிட்டு போயிட்டாரு. இவர் தான் பாவம் வச்சுக்கிட்டு இருந்தார் அதை பயங்கரமா. அதை இப்போ ராகுல் காந்தி தூக்கிட்டு போயிட்டாருன்னு ஏதோ சிந்தாதிரிப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போயிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி காமெடி பண்ணுறதுக்காக நீங்கள்லாம் மக்கள் பிரதிநிதியாக இருந்திருக்கீங்க. அட ஏதோ ஒன்றுங்க, நேருங்கிறவரும் அப்படித்தான் இருந்தார். காந்தி இருந்ததுனால தப்பிச்சுக்கிட்டு இருந்தார். நான் சொல்கிறது ஒரிஜினல் காந்தி. அதே மாதிரி வல்லபாய் பட்டேல் இருந்ததுனால நாடு தப்பிச்சுது. அதற்கப்புறம் இந்திரா காந்தி அம்மா வந்தாங்க. தனக்கு கட்டுப்படாத ஒரு விஷயம் நடக்கும்போது அதை துவம்சம் பண்ணக்கூடிய வேலையை ஒரு சந்திரமுகி மாதிரி பண்ணுற வேலையெல்லாம் அவங்க ஒழுங்காக பண்ணாங்க. திடீர்னு கங்காவாக மாறிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எதுவுமே இல்லையே. இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒரு வரைவு திட்டம் உங்ககிட்ட இருக்கா? இப்படி பண்ணணும்னு ஏதாவது இருக்கா? பாராளுமன்றம் உட்கார்ந்து பேச வேண்டிய இடம் இல்லையா? ஸ்டாலின் ஐயா மாதிரி சொக்காயை கடிச்சுக்கிட்டு பனியனில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெளில வர்ற ட்ராமாலாம் நீங்கள் பண்ணணுமா? அதுக்காக சட்டசபை இருக்கு. பிஜேபியும் நாடாளுமன்றம் நடத்த விடாமல் செய்திருக்கிறது. தொடர்ந்து இல்லை, ஒரு பாராளுமன்றத்துக்கும் இல்லை. எப்போ சிடபிள்யூஜி பிரச்சனை வந்ததோ அப்போ பண்ணிச்சு. காமன்வெல்த் கேம்ஸில் ஊழல் வந்தபோது அப்படி பண்ணிச்சு. 2G பிரச்சனை வந்தபோது அப்படி பண்ணிச்சு. அது உண்மை. அதே மாதிரி அந்த அமெரிக்க ஒப்பந்தம் போது கம்யூனிஸ்ட் வந்து கைவிட்டுட்டாங்க மன்மோகன் சிங், அந்த டைமில் பண்ணிச்சு. இதெல்லாம் வரலாறு. பாராளுமன்றம்லாம் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும், பேசுவாங்க, கேட்டிருக்கோம். நிறைய பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பேசியிருக்காங்க, பார்த்துருக்கோம். இவர் என்ன ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் ஸ்கூல்லலாம் அந்த பசங்கள்லாம் வருவாங்கல்ல, பாரதியார் வேஷம் போட்டுக்கிட்டு, அந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு டெய்லி வர்றார். திடீர்னு ராஜ்நாத் சிங் கிட்ட போய் ரோஜாப்பூ கொடுக்குறாரு. நான் பயந்துட்டேன். நேருவோடைய சொத்தெல்லாம் தூக்கி ராஜ்நாத் சிங் கிட்ட கொடு, ஏன்னா நேரு தான் ரோஜா, அப்போ கொடுத்துட்டாரோன்னு நான் நினச்சேன். அப்படிலாம் இல்லையாம்மா, அவர் வரவேற்கிறாராம்மா. என்னங்க அது? ஒரு சிங்கம் மாதிரி உட்கார வேண்டாம். இப்போ அங்கே சண்டை நடக்குது சார். சண்டை நடக்கும் பொழுது ஒரு பாஜக எம்பி வந்து காயமடைகிறாரு. உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கே சொல்லும் போது ரொம்ப கேவலமாக இருக்குல்ல. ஒரு பாராளுமன்றத்தில் சண்டை நடக்குது. பாராளுமன்றத்தில் என்ன நடக்குது? சண்டைன்னு சொல்ல முடியாது, தள்ளுமுள்ளு நடக்குது. 2 பேர் காயமடைகிறாங்க. ரயில்வே ஸ்டேஷன், எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினுக்கு நிற்கிற மாதிரி சொல்கிறீங்க. தள்ளுமுள்ளு நடக்குது. ஒழுங்காக போய் உங்கள் சீட்டில் உட்காந்துட்டு நியாயமாக பேசிட்டு எந்திரிச்சு வரணும். குறைஞ்சபட்சம் தயாநிதி மாறன் மாதிரி கத்திக்கிட்டாவது இருக்கணும். இல்லை திடீர்னு டென்ஷன் ஆயிடணும். இல்லை ஆராசா மாதிரி பயங்கர டென்ஷன் ஆகி ஆக்கப்பூர்வமாக பேசணும். ஒன்றுமே இல்லை. இல்லை சார், இந்த தள்ளுமுள்ளுல பாஜக எம்பிகளும் தானே சார் ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன? நீங்கள் தள்ளினா நான் என்ன பண்ணுவேன்? நான் இப்படி நெஞ்ச காட்டிகிட்டே வந்து நிற்பேன்னா? இது சாதாரணமான விஷயம். மல்லிகார்ஜுன கார்கே சொல்றாரு, அவங்க தான் எங்களை முதல்ல தள்ளி விட்டாங்க. ஐயா, தற்காப்புக்காக 290 பேர் 99 பேரை தள்ளி விட்டா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. ராகுல் காந்தியால உள்ளே போயிருக்க முடியாது. கூட்டணி கட்சிகளும் இருக்காங்கல்ல சார். என்டிஏனா கூட்டணி கட்சி தான் 290. இங்க இது ஒத்த தானே. மமதா கூட இல்லை. மமதா ஏதாவது பேசியிருக்காங்களா? இந்த பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி நீல கலர் சக்காயை போட்டுக்கிட்டு வந்ததை பற்றி மமதா ஏதாவது பேசியிருக்காங்களா? இல்லை ராஜ்நாத்துக்கு பூ கொடுத்ததை பற்றி கெஜ்ரிவால் பேசியிருக்காரா? இல்லை ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி ஒரு பையை எடுத்துகிட்டு வந்து இது அதானியும் மோடியும்
இருக்கக்கூடிய படத்தை, இந்த ஸ்கூல் பையன்லாம் போவான்ல, ஸ்கவுட்டு இதுக்கு போவான், அந்த மாதிரி ஒரு பேக்கை தூக்கிட்டு இவர் போனதை பற்றி எங்கேயாவது வந்து கம்யூனிஸ்ட் வந்து குரல் கொடுத்துருக்காங்களா? 23 கூட்டணியில் இருக்காங்களே, யாராவது ஏதாவது குரல் கொடுத்துருக்காங்களா? திமுக வேணால் ஒத்துழைக்கிறாங்க, நீ அங்கே பார்த்துக்கண்ணா, நான் இங்கே சுரண்டுறதுக்கு நிறைய வேலை இருக்குது, இங்கேயே 30,000 கோடி எங்களுக்கு 2 பேர்கிட்ட வருஷத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு, தமிழ்நாடை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீ அங்கே என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இவங்க ராகுலை ஆதரித்து யார் பேசுகிறாங்க? யாராவது பேசுகிறாங்கன்னா சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆமாங்க, அவங்களும் 234 பேர் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லையே. ஸோ பாராளுமன்றம்ங்கிறது விவாதிக்க வேண்டிய தொடர்ந்து பண்ணுறாரு ராகுல் காந்தி. அதை வந்து பெருமையாக நினைக்கிறாரு. பாராளுமன்றத்தை நடத்த விடலைன்னா இந்த காலேஜிலலாம் இந்த ரவுடிஸ் இருப்பாங்க, காலேஜ் ஸ்ட்ரைக் நடந்ததுன்னா எல்லா கேட்டையும் மூடு, ஒன்றும் நடக்கக்கூடாது, பீர் பாட்டில் அங்கே இருக்குது, நீங்களாம் அங்கே போய் குடிச்சிட்டு வெளில போங்க அப்படின்னு ஒரு ரவுடி ராஜ்யம் காலேஜில் நடத்துகிற மாதிரி ஒன்று நடத்திட்டு பாராளுமன்றத்தை நடத்தலைங்கிறாரு. மசோதாக்கள் பாஸ் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியல. இதுவுமே ஜேபிசிக்கு போயிருக்கு. இதுவும் ஜேபிசிக்கு போயிருக்கு. அங்கே நாடு அடுத்த 24 வருடங்களில் 100 ஆண்டு கொண்டாடும் போது இந்தியா எப்படி இருக்கணுமோ அந்த நிலைக்கு கொண்டு போகிற வேலையை அவர் ஒழுங்காக பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் தான் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. ஓகே சார், இப்போ அமித்ஷா வந்து ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் அம்பேத்கரை பற்றி. முழுசா பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து எந்த விதமான தவறாகவும் சொல்லலை. காங்கிரஸ் வந்து அம்பேத்கர், நீங்கள் தனியாகவே பாருங்க, தனியா பார்த்தாலுமே இது இல்லை. சொல்லுங்களேன், நீங்க தனியா அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றதுக்கு பதில் கடவுளோட நாமத்தை உச்சரிந்தா கூட உங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கும். நான் ஒரே ஒரு லீடு மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். போலியாக அம்பேத்கர் அம்பேத்கர் என்று பேசுவதை விடுத்து நீங்கள் கடவுள் என்று சொல்லியிருந்தால் நன்றாக இருக்கும். திமுக சொல்றேன், உங்களுக்கு டக்குன்னு அம்பேத்கர்னா வடக்கில் வந்து அவருக்கு அம்பேத்கருக்கு இவங்க காங்கிரஸ் பண்ண அநியாயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும்னா சவிதா அம்பேத்கர் வந்து அவருடைய 2வது மனைவி எழுதின அந்த பயோகிராஃபியை எடுத்து பார்க்கணும். அது ஒரிஜினலாக மராத்திலையும் இருக்குது, அதுக்கு பின்னாடி இங்கிலீஷ்லேயும் வந்திருக்கு. அதில் அவங்க சொல்லியிருக்காங்க நார்த் மும்பையில் என்ன நடந்தது, அம்பேத்கருடைய செக்ரட்டரியையே அவருக்கு எதிராக நிறுத்தி வச்சு எப்படியெல்லாம் அநியாயம் பண்ணாங்க, அதற்கு பிறகு அவருக்கு எந்த மாதிரியான பத்மபூஷன்லாம் கொடுத்து இந்திரா காந்தி அம்மா கொண்டாடினாங்கன்னு அந்த புக்கில் எழுதியிருக்கு. அதை நீங்கள் அப்புறம் பார்த்துக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு முருகர் மாநாடு அப்படின்ன உடனே நமக்கு சிரிப்பு வந்ததா இல்லையா? உனக்கும் கோவிலுக்குமே சம்மந்தம் கிடையாது உண்டியலை தவிர. அப்போ நீ வந்து ஒரு மாநாடு நடத்துகிற, அதில் நிறைய பேரை பேச வைக்கிறேன்னா தமாஷ் இருக்குமா இல்லையா? அப்போ நான் என்ன சொல்லுவேன், நீ போய் முருகா முருகான்னு பேசுறதுக்கு பதிலாக உண்மையாகவே துர்காம்மா மாதிரி பக்தியோட நீ செயல்பட்டு இருந்தா 7 தலைமுறைக்கு 7 ஜென்மத்துக்கு உனக்கு மோட்சம் கிடைக்கும்னு நான் சொன்னேன். அது நியாயமானதா தப்பானதா? அம்பேத்கர் பெயரை சொல்வதற்கு பதிலாக கடவுளின் பெயரை சொல்லியிருந்தா உனக்கு புண்ணியம் கிடைச்சிருக்கும்னு சொல்றது நம்ம பழக்கத்தில் எப்படி தெரியுமா? சில பேர் தும்பும்போது ஒரு ப்ராக்டிஸ் வச்சுப்பாங்க. தும்பும்போது ஆண்டவா அப்படின்வாங்க. நான் சொல்ற புரியுதா? தும்பும்போது ஐயோன்னு சொன்னா என்ன வரும்? பீடை தான் வரும். அப்போ இங்க சொல்லுவாங்க. இது இயல்பான ஒரு விஷயம். இதுல எங்க ஒரு தப்பு வந்தது? இப்ப நம்ம கிட்ட 19 வயசு நம்ப வச்சிட்டாங்களா சார்? விஜய் வேணா நம்பிட்டாரு. விஜய் கபால் நம்பி என்ன எங்க தலைவரை பத்தி தப்பா பேசுறியான்ட்டு அவரு திடீர்னு எந்திரிச்சு வந்துட்டாரு. அவரு பாவம் சவிதா அம்பேத்கர் எழுதின புத்தகத்தை அவர் படித்ததில்லை. அவர் அம்பேத்கர் புத்தகத்தை மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன படிச்சுட்டு வந்திருக்காரு. என்ன கொடுத்தாரோ அதை மட்டும், ஆதவ அர்ஜுன் என்ன கொடுத்தாரோ அதை மட்டும் தான் பாவம் படிச்சிருக்காரு. கபால்னு எந்திரிச்சு வந்துட்டார். என்ன என் தலைவரை திட்டுறியா அப்படின்ட்டாரு. நான் வேணா ஒத்துக்கிறேன், அவருடைய ரசிகர்கள் வேணா என்னது அம்பேத்கரை திட்டுறாங்க. என்னங்க அது? ஒரு மனிதனை போற்றுகின்ற விதம்ங்கிறது என்னென்ன? பாராளுமன்றத்தில் முதல்ல யார் படம் வந்திருக்கணும்? அம்பேத்கர் படம் தான். எப்போ வந்தது? 90ல் விபி சிங் காலத்தில் வந்தது. விபி சிங் ஐயா கொண்டு வர்றதுக்கு காரணம் அவருக்கு வந்து அந்த தலித்துங்கிற ஒரு சிந்தனையெல்லாம் இருந்தது. அவர் ஒரு ராஜபுத்திரராக இருந்தாலும் அவர் வந்து சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். நான் ஒத்துக்கிறேன். கடைசியில் அவருடைய நிலைமை ஸ்டாலின் ஐயா சிலை திறக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அது வரலாறு. அவருக்கு பாரத் ரத்னா எப்போ கொடுத்துருக்கணும்? இது எல்லாமே தெரியாம அவருடைய வீடு மணிமண்டபமாக எப்போ ஆயிருக்கணும்? வாஜ்பாய் ஐயா தொடங்குறாரு, 10 வருடம் மன்மோகன் சிங் ஐயா அந்த பக்கமே போகல. அதற்கு பிறகு அந்த மணிமண்டபம். ஒரு மனுஷனை நீங்க போட்டுறீங்கிறது, சார் நான் ஐயப்பன் மலைக்கு மாலை போட்டிருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க உடனே காலில் செருப்பு போட்டிருந்தா ஏன்னு கேட்பீங்க, ஷேவ் பண்ணியிருந்தா ஏன்னு கேட்பீங்க, பாழ்நத்தியா இருந்தா ஏன்னு கேட்பீங்க. ஏன்னா ஒரு ஐயப்பன் கோவிலுக்கு போகணுன்றவனா அவனுக்குன்னு ஏதோ ஒரு சிம்டம்ஸ் இருக்கணும், எங்கேயாவது இருக்கணும். எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப இங்கேக்கு இவங்களுக்கும் அம்பேத்கருக்கும் எங்க சம்பந்தம் வந்திருக்கு? ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கோ ரயில்வே ஸ்டேஷனுக்கோ இவங்க அம்பேத்கர் பேரை வச்சிருக்காங்களா? அல்லது ஒரு யூனிவர்சிட்டிக்காவது வச்சிருக்காங்க? எங்க இவங்க காட்டிக்கிட்டாங்க? இவங்க உள்ளுக்குள்ள பாவம் ராகுல் காந்திக்கு அம்பேத்கர் மேல பயங்கர பக்தி இருக்கு, செம்ம ரசிகர்னு வச்சுக்கோங்க, அப்படியே வச்சுக்கோம். வெள்ள நீ எப்படி காட்டின? இதெல்லாம் அடையாளங்கள் இல்லையா? அது பிஜேபி காட்டுச்சு.
இதெல்லாங்க எங்களுக்கு அம்பேத்கருங்கிறது யாருன்னு தெரியும். 370 அவர் நீக்க சொன்னார், நாங்கள் நீக்கினோம். இடஒதுக்கீடுங்கிறது இத்தனை வருடங்களுக்கு தான் இருக்கணும்னு சொன்னார். கோர்ட்டு கூட கிரீமி லேயருக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிச்சு. இருந்தாலும் இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த கிரீமி லேயருக்கு இருக்கட்டும்னு நாங்கள் சொன்னோம். யூசிசி அவர் சொன்னார், நாங்கள் எடுத்துட்டு வந்தோம். மோஃபியா இந்த ஒரு கூட்டத்திற்கான வேலையை செய்வது என்னுடைய வேலை இல்லை, அது அரசியல், அந்த ஆட்சியல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். யாரை நோக்கி சொன்னாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே பிஜேபி இன்னைக்கும் பண்ணுது. அது நடித்ததில்லை. இஸ்லாத் சகோதரர்கள் முன்னாடி அது நடித்ததே இல்லை. இவங்களை மாதிரி குல்லாலாம் போட்டுக்கிட்டு வந்து நடித்ததில்லை. ஆனால் ஒரு திட்டம்னா பயனாளிகள் எல்லாரும் இருக்கிற மாதிரியான திட்டத்தை தான் அது கொண்டு வருது. இவங்களுக்கு தான் அவங்களுக்கு இப்போ இந்த 1,15,00,000 பேருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே திமுக. சியுஜி ரிப்போர்ட்டு 2029 வரும்போது அது கிழிஞ்சிரும். அடுத்த ரிப்போர்ட் வரும்போது அது தெள்ள தெளிவாக யாருக்கெல்லாம் இவங்க கொடுத்தாங்க, எப்படி ஃபேவரிசன் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிடும். பட் மோடி என்னைக்காவது ஒரு திட்டத்தை இவங்களுக்கு தான் அவங்களுக்கு இல்லைன்னு பண்ணியிருக்காரா? ஸ்டாட்டிஸ்டிக்கலாக எடுத்து சொல்ல முடியும். எத்தனை இஸ்லாத் சகோதரர்கள் இது வாங்கியிருக்காங்க, அந்த வெண்டார்ஸுக்கான அந்த பணத்தை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது எடுத்து சொல்ல முடியும். விஸ்வகர்மாவில் நாளைக்கு எத்தனை பேர் வாங்க போகிறாங்கங்கிறத எடுத்து சொல்ல முடியும். பட் அப்படி நீ ஆட்சியும் நடத்தலை. அம்பேத்கர் சொன்ன எதையும் பண்ணலை. எதையெல்லாம் அவர் எதிர்த்தாரோ அதையெல்லாம் நீ பண்ணலை. செலக்டிவாக நீ உட்காந்துக்கிட்டு இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன அந்த திமுகலேருந்து ஒரு வக்கீல் வந்து பேசினிருப்பார், அர்த்தம் இல்லாமல் திடீர்னு கத்திட்டு அவரும் பேசிட்டு அடுத்தவங்க பேசுறது கேட்க விடாமல் கத்திக்கிட்டு அப்படி பண்ணுற அரசியலை நான் பண்ணுறதுக்கு போய் பாராளுமன்றத்தில் உட்காந்துருக்கேன். சார், பாராளுமன்றத்திலோட நடக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா விசிகாவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், இந்த விவகாரத்தை வந்து மிகப்பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதை நம்புறதுக்கு தானே சார் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அந்த செய்தியை சொல்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித்ஷா அவர்கள் வந்து அவமதிச்சிட்டாரு அப்படின்னு தான் செய்தித்தாள்கள்லையுமே எழுதியிருக்காங்க. ஆமாம், அதுதானே சார் நரேட்டிவ். இவங்களுடைய நரேட்டிவே அதுதானே. இதுக்கு எதிராக நம்ம என்ன சார் பண்ணுறோம்? நாம ஒன்றும் பண்ணவே முடியாது. வாயை மூடிட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்தது ஒரு 4 மினிஸ்டர் உள்ளே போய் செய்தி ஆயிட்டாலோ அல்லது வேற யாராவது இந்த ஆதவ அர்ஜுனா மாதிரி வேற ஏதாவது பிரச்சனை அவங்களுக்குள்ள சண்டை போட்டுப்பாங்க இல்லையா? கொள்ளைக்காரங்க எப்போ சண்டை போட்டுப்பாங்க? பங்கு பிரிக்கும் போது சண்டை போட்டுப்பாங்க. அப்போ போட்டுப்பாங்களா? அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு உங்கள் ஆட்சியை நடத்திட்டே போங்க. ரஜினி சொல்கிற மாதிரி நான் மாட்டுக்கு என்னுடைய பாதையில் நேராக போயிட்டே இருந்தேன்னா எனக்கு போகிறோம். அவ்வளோதான் பிஜேபி செய்ய முடியும். அவங்களுக்கு பதில் சொல்கிறது என்னுடைய வேலை இல்லைன்னா அபத்தமாக பேசுகிறாங்க. அமித்ஷா என்ன பேசினாருங்கிறது ஹிந்தி தெரியாத போடா பொடிக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு ஹிந்தி தெரியும், நான் சொல்கிறேன். அதே தமிழில் மொழிபெயர்த்து உனக்கு கொடுக்குறேன். ஐயா, இப்படியெல்லாம் நீங்கள் துரோகம் பண்ணிட்டு சும்மா அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு பேசுறதுக்கு பதிலாக கடவுளே கடவுளேன்னு பேசியிருந்தால் உங்களுக்கு மோட்சமாவது கிடைச்சிருக்கும். நியாயமான ஒரு கருத்து தானே? கண்டிப்பாக. வீட்டில் இருக்கிற தண்டசோறு சாப்பிட்ற பையனுக்கு அப்பா அம்மா சொன்னதில்லை, ஏன்டா டெய்லி ஊர் சுற்றுறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் கோயில்லையாவது உட்கார்ந்து இருந்தேன்னா உனக்கு புண்ணியம் கிடைச்சிருக்கும். சொல்ல பண்ண மாட்டானா? தண்டசோரை பார்த்து எல்லா அப்பனும் அம்மா ஆத்தாவும் சொல்லத்தானே செய்வாங்க. நீ தண்டசோறு ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்காரு. அட்வைஸ் இல்லைங்க, கோபத்தோடையே சொல்றாரு, விரக்தியோடையே சொல்றாரு. 75வது வருடத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த சட்டத்துக்கு காரணமாக இருந்தவர் அம்பேத்கர். அவரை நீங்க எப்படி அவமானப்படுத்தினீங்கன்னு சொல்றாரு. அதை எப்படி போய் நான் மக்களுக்கு புரிய வைக்கிறது? அவங்க தான் மணிப்பூரில் 2 பெண்களை மானபங்கப்படுத்திட்டாங்கிறதுக்கு கொண்டலாம்பட்டியில் போராட்டம் நடத்தினவங்களாச்சு. அங்கே அவங்ககிட்ட போய் மேப்பை காட்டி மணிப்பூர் எங்கே இருக்குன்னு கேட்கவா முடியும்? என்னால் முடிஞ்சால் அவங்களுக்கு புளி சாதம் வாங்கி கொடுத்துட்டு வரணும். ஸோ இவங்களுடைய நரேட்டிவே இதுதான். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, திமுக வருடத்திற்கு 30,000 - 40,000 கோடி கொள்ளையடிக்கிறது. 2 பேருக்கு அது போகிறது. கனிம வளம் மூலமாகவும் மணல் மூலமாகவும் சாராயம் மூலமாகவும் அந்த பணம் 2 பேருக்கு போகுது. அதிலிருந்து 12,000 கோடி எடுத்து செலவு பண்ணி 6 கோடி பேருக்கு 10% வச்சுக்கிட்டு 60 லட்சம் பேருக்கு 20,000 ரூபாயை கொடுத்துட்டு அவங்க வாக்கை வாங்கிட்டு இருக்காங்கங்கிறது எண்ணம் மக்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஆட்சியை இவங்க சரியா நடத்தலைங்கிறது கண்டிப்பா புரியும். எனக்கு என்னுடைய இறை நம்பிக்கை சொல்றது என்ன அப்படின்னா, இவங்க சட்டமன்றத்தில் 5 வருடம் ஒரு நாள் இருந்ததே இல்லை. அதனால 2026 இந்த கிளைமேக்ஸ் முடிஞ்சு போச்சு. இப்ப சினிமாலேயே நீங்க தியேட்டர்ல உட்காரும் போது பாதியில் எந்திரிச்சிங்கன்னா பைக் எடுக்க விட மாட்டான். அதனால நீங்க வேற வழி இல்லாம இந்த படத்தை பார்த்துன்னு இருப்பீங்க. இன்னும் 1.5 வருடம் நான் அந்த திமுகவுடைய ஆட்சியை பார்க்க தான் போறேன். சார், கொஞ்ச நாட்களாக இந்த பேச்சு வந்து நின்றுகிட்டு இருந்துச்சு. அதாவது பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது இப்போ மீண்டும் வந்து அந்த பேச்சு வந்திருக்கு. பாருங்க, வேலை இல்லாதவர்கள் எதை வேணாலும் பேசலாம். ஜெயக்குமார் மைக்க பிடிச்சார்னா அவர் சொல்லலாம், அதிமுக பிஜேபி கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். உண்மையை சொன்னால் அது 2ம் கூட்டணிக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. ஏன்னா அதிமுகவுக்கு தன்னுடைய உயரம் தெரியல. ஒரு நடிகன்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேமரா எங்கே வைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்துட்டு அவன் பேசுவான்.
ரஜினி மாதிரி சிறந்த நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க, சட்டில் ஆக்ட் பண்ணக்கூடியவங்க. கமல் மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணுறவங்கள பற்றி நான் பேசல. சட்டில் ஆக்ட் பண்ணக்கூடியவங்க நிறைய கண்ணாடிகளை வைத்துக்கொண்டு அந்த விளக்கு எங்கேருந்து வர்றது, கேமரா ஆங்கிள் எங்கேருந்து வருதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி அவன் ப்ரெசன்ஸை வச்சுக்கொண்டு பேசுவான். அதிமுகவுக்கு தன்னுடைய உயரம் தெரியல. இன்றைக்கி அது 18% 19%க்குள்ளே வந்துட்டோம்னு அதுக்கு புரியல. உடனே அவங்க லூஸ்தனமாக என்ன சொல்லுவாங்கன்னா, 2019 18% நாங்கள் வாக்கு வாங்கினோம், 2021 நாங்கள் 33 வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஒரே கூட்டணி தான். 21 வரும்போது அங்கே ஆட்சிக்கு மோடி இருந்தார். கரெக்டாக திரும்ப மோடி அங்கே ஆட்சிக்கு வந்துட்டார். அதிமுக வரலாற்றிலேயே ஒரே ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் அதிமுக வந்து மத்தியிலும் இல்லை மாநிலத்திலும் இல்லைங்கிறது நடந்தது. 2004 to 2011 7 வருடம் மட்டும்தான் நடந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. மத்தியிலும் இல்லை மாநிலத்திலும் இல்லைங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. 2014 7 வருஷம் ஆகிப்போச்சு. உங்கள் சாதனையை நீங்களே வேதனையாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நீங்கள் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. அப்போ அதை வருவதற்கு என்ன பண்ணணுமோ அந்த கூட்டணி அமைக்கணும். பட் பிஜேபியோட கூட்டணி வைக்கணுமான்னு கேட்டால் எனக்கு வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். எனக்கு வேண்டாம் கூட்டணி கட்டமைக்கணும் சொல்றீங்க இல்லைங்க. அவங்க அதிமுக வந்து விசிகா தாவேகா அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கூட்டணி அமைச்சு சேர்த்தா நம்ம சொல்லுங்க எஜமான கூட கூப்பிட்டுக்கிட்டு காங்கிரஸை கூட கூப்பிட்டுட்டு ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் திமுக கூட்டணியை வாக்கு பிரிக்கின்ற வேலையை மட்டும்தான் அதிமுகவால் இப்போ பண்ண முடியும். தன்னால் ஒரு வாக்குங்கிறது வாங்க முடியாது. அதிமுக தொண்டனுக்கு ஒரு மரியாதை இருக்குது. அதிமுக தொண்டன் ரொம்ப நேர்மையானவன். அவன் இந்த நாட்டின் மேல் கவலை கொண்டவன். ஐயோ இந்த திமுக வந்து தீய சக்தின்னு எம்ஜிஆர் சொன்னது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கேன். இந்த தீய சக்தி கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடியை இந்த 3 வருஷத்தில் அள்ளிடுச்சேன். 4 லட்சம் கோடி கடன் வாங்கின இடத்துல 8,30,000 கோடிக்கு கடன் வாங்கியிருக்காங்களே. இந்த கடன் இவங்க வாங்கினதெல்லாம் வட்டி கட்டுறதுக்கும் சம்பளம் கொடுப்பதற்கும் நலத்திட்டங்கள்ங்கிற கதையில் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும் தானே இவங்க செலவு பண்ணியிருக்காங்க. நாடு அதனால் எந்த ஒரு வளர்ச்சியும் வரலையேன்னு சிந்திக்கக்கூடிய அறிவாற்றல் உள்ளவன் அதிமுக தொண்டன். ஆனால் அவனால் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்குள்ளேயே ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கலாம்னா அவங்க தெளிவாக எடப்பாடி விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. அதிமுக தொண்டன் விஷயத்தில் உள்ளுக்குள்ளே எனக்கு எடப்பாடி தான், நீங்கள் என்ன தான் குழப்பினாலும் சசிகலா ஓபிஎஸ் அப்படின்னு குழப்பினாலும் எனக்கு எடப்பாடி தாங்கிறதுல தெளிவாக இருக்கு. ஆனால் அந்த எடப்பாடி ஏதாவது பண்ணணுமே. நீங்கள் கத்தியை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? அதை சொல்லட்டணும்ல, அதை பண்ண மாட்டேங்கிறாரு. இல்லை சட்டமன்றத்தில் அவர் வந்து வீரியமாக பேசினாரு அப்படின்னு சொல்லப்படுதே சார். இந்த முறை சிறப்பாக செயல்பட்டார். தான் முன்னெடுத்து முதல் முறையாக பேசினாருன்னு எந்த விஷயத்த சொல்வீங்க? அண்ணாமலை முன்னெடுத்த விஷயத்த பின்னாடி ஒரு சட்டசபையில் பேசியிருக்காரு. நான் அண்ணாமலைக்கு இருக்கிறது 4 பேர், இவருக்கு இருக்கிறது கிட்டத்தட்ட 66 பேர், நான் ஒத்துக்கிறேன். தான் முன்னெடுத்து எந்த விஷயத்த சொல்லியிருக்காரு? இல்லை சார், அதுவுமே ஒரு மனசு வேணும்ல சார். அண்ணாமலை எடுத்து பேசிட்டாரு, அது எதுக்கு நம்ம பேசணும்? எப்போன்னு சொல்லுங்க. பேசியிருக்காருல்ல அந்த ஆள் மாட்டி வேற வழியிலேன்னு ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனையை எடுத்து பேசுறாரு. அண்ணாமலை கரெக்டாக கொண்டு போறாரு. திமுகவுக்கு எதிரான தவறுகளை கொண்டு போறாரு. சனாதன எதிர்ப்பு வரும்போது அதை இந்தியா பூரா கொண்டு போறாரு. டெல்லி கணேஷ் இருந்தால் மோடி வந்து வருத்தம் தெரிவிக்கின்ற அளவுக்கு இங்கிருந்து செய்திகள் ஒழுங்கா போகுது. பட் காங்கிரஸ் தலைவர் யாருக்கிட்டையாவது போய் டெல்லி கணேஷ்னா யாருன்னு கேளுங்க, தெரியாது. ஏன்னா தகவல்கள் இல்லை. கரெக்டாக போகுது. எல்லா விஷயத்தையும் கரெக்டாக சேனலைஸ் பண்ணுறாரு. பட் இவர் எதையுமே சேனலைஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. எந்த அதாவது திமுகவுக்கு எதிரான நேர்மையான ஒரு இதை பண்ணணும், அரசியலை பண்ணணும்னு சொன்னால் பண்ண மாட்டேங்கிறாரு. கள்ளக்குறிச்சி விவகாரம் என்ன சாதாரணமான விவகாரமா? சும்மா விட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. அங்கே போய் 6 லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு ஒரு முறை நான் குடும்பத்துக்கு கொடுக்குறேன், மாதமாக கொடுக்குறேன், அதுதான் நேர்மையானது. அது வேற விஷயம். மாதமாக கொடுக்குறேன்ட்டு உட்காந்துருக்கீங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு குடும்பத்துக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும்? கள்ளச்சாராயம் குடிக்காமல் அங்கே இருக்கான் பாருங்க, அவனுக்கு வேணால் நீங்கள் கொடுக்கலாம். டெய்லி வந்து வாயை ஊதி காட்டிட்டு 100 ரூபா வாங்கிட்டு போனோன்னு கள்ளக்குறிச்சி ஏரியா பூரா சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை பண்ணலையா? அந்த குடும்பத்துக்கு கொண்டு போய் 6 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன், அது மாதம் 15,000 ரூபாய் கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்கிறீங்க. எந்த அரசியலை எடப்பாடி ஐயா தைரியமாக ஸ்ட்ரைட் அவர் பின்னாடி அதிமுக தொண்டர் நிற்கிறாங்களா நிற்கலையா? இல்லை சார், இது அதிமுகவுடைய வரலாறு இப்படி தானே சார் இருந்திருக்கு. அவங்க வந்து ஜெயலலிதாமா இருக்கும் பொழுதே அவங்க வந்து அமைதியாக தான் இருப்பாங்க. தேர்தல் வரும் நேரத்தில் தான் அவங்க வந்து வீரியமாக செயல்படுவாங்க. இது அண்ணாமலை ஐயா எல்லா அரசியல் கட்சியின் மீதும் குற்றம் சாட்டுறாரு. 4 வருடம் சும்மா இருந்துட்டு கடைசி வருடத்துக்கு மட்டும் வந்து பண்ணுற அரசியல் நல்லதில்லை. ஆட்சியில் இருக்கிறவங்க ஆட்சியல் செய்யணும், அரசியல் பண்ணக்கூடாது. ஆட்சியில் இல்லாதவங்க அரசியல் செய்து சுட்டி காட்ட வேண்டும் அப்படின்னு அவர் எப்போதுமே சொல்லியிருக்காரு. பட் ஜெயலலிதா அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு கரசேவைக்கு ஒன்று பண்ணணுமா, செங்கல் அனுப்பணுமா அனுப்புவாங்க.
இங்கே ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு யார் கேட்டாலும் அதில் நியாயம் இருக்கா, செய்வாங்க. இலங்கையை பற்றி பேச வேண்டுமா, எப்போ பேசணுமோ தெள்ள தெளிவாக பேசுவாங்க. நான் முரண்படுகிறேன்றதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க செய்த தப்பு 2004 தேர்தலில் அந்த பதிபத்தியை பற்றி பேசி அனாவசியமாக ஒரு தப்பு பண்ணதை தவிர ஜெயலலிதா அம்மா 94க்கு முன்னாடி விட்டுருங்க, அதை பற்றி நான் பேசுறதுக்கே விரும்பல. 94க்கு அப்புறம் சொல்கிறேன். அதிமுகங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்ட்ஸ் தெள்ள தெளிவாக எடுக்கும். திமுக மாதிரி தேவையில்லாமல் சொக்காய் கிடிச்சிட்டு ஆனால் பனியன் மட்டும் அப்படியே கிழியாமல் இருக்கிற அந்த நாடகத்தெல்லாம் அதுக்கு நடத்த தெரியாது. அது உண்மையிலேயே அதிமுக நேர்மையான ஒரு கட்சி. நான் அதை வந்து மாற்றி சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த தொண்டனுக்கு ஏற்ற தலைவன், அந்த தமிழ்நாட்டுக்கு ஏற்ற ஒரு எதிர்கட்சி தலைவனா நீ நடந்துக்கிறியான்னு கேட்டால் இல்லை, அண்ணாமலை எங்கேயோ இருக்காரு. ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்து பேசுகிறாரு. ஒன்றும் இல்லைங்க, இன்னும் இப்போ தான் கட்சியை தொடங்கியிருக்காரு. அவர் வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு, கூட ஒரு பெண்ணு போயிருக்காங்க. அதை வந்து ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்துட்டான். இதை பற்றி அண்ணாமலை பேசணுங்கிற அவசியம் இருக்கா இல்லையா? அவசியம் இல்லை. அவர் ஏன் அதை பற்றி பேசணும்? அவருக்கு ஒரு விஜய் மேலே சாஃப்ட் கார்னர் இருந்தால் கூட நான் பேசி அதை பெருசாக்கக்கூடாதுன்னு அமைதியாக இருப்பார். அதுதானே கரெக்டு? வெளிநடப்பு செய்து ஆதரவு தர்றதுங்கிறது ஒன்று, உள்ளே இருந்து எதிர்த்து ஓட்டு போடுவதுங்கிறது ஒன்று. அதுதானே அரசியல். ஆனால் இவர் எடுத்து சொல்கிறார், இல்லை நான் வந்து மத்திய அரசுக்கு எழுதியிருக்கேன், அந்த கேமராவில் எந்த கேமராமேன் பண்ணால் அவன் யாருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா அவனை தூக்கி நான் உள்ளே போடுவேன்னு சொல்கிறார். ஏன் பண்ணுறாரு? ஒரு அரசியல்வாதி தனிப்பட்ட முறையில் எதையாவது ஒன்று செய்தால் அதை இப்படித்தான் நீ படம் பிடிச்சி காட்டுவியா அப்படிங்கிறதுக்காக தான் அவர் பண்ணுறாரு. அவர் மேலேயே பிஜேபியில் இருக்கிறவங்க சுட்டி காட்டினாங்க. ஒரு வார் ரூம்னு ஒன்று இருக்குது, எல்லாரையும் வீடியோ எடுத்து காட்டுறாங்கங்கிறது சொன்னாங்க. அப்படி இல்லை அண்ணாமலை. அவன் வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்துட்டு நான் இதை உலகத்துக்கு கொடுக்கட்டுமா உங்ககிட்ட கொடுக்கட்டுமான்னு கேட்கும் பொழுது நான் வந்து பார்த்துக்கிறேன், அரசியல்லேருந்து ஒதுக்கி வைக்கிறேன். இந்த நாகரிகத்தை தான் அண்ணாமலை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எது பேசினால் எங்கே பேசினால் நடக்குமோ அதை சொல்கிறாரு. 63,000 கோடி மெட்ரோ விஷயத்துக்கு வரும்பொழுது மத்திய அரசு கொடுக்கணும், தமிழ்நாட்டால் கடன் வாங்க முடியாது, அது எல்லையை தாண்டி போயிடுச்சு, இனி வாங்க முடியாது, எல்லா இடத்துலையும் குழியை நோண்டி வச்சுருக்காங்க, அங்கே இருக்கிற வணிகர்கள் எல்லாம் விரட்டி அடிச்சுட்டு பிரிட்டிஷ் காலனி வணிகர்களை கொண்டு வரத்துக்கு நினைக்கிறாங்க, இதை நம்ம அனுமதிக்கக்கூடாது, முதல்ல பணம் கொடுத்து அந்த எல்லா இடத்துலையும் மெட்ரோ வரணும். பேசுனது அண்ணாமலை தானே. நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் போய் பேசியிருந்துருக்கலாம்ல. நான் மோடி கிட்ட போய் பேசுகிறேன். இவர் போனார்ல திமுகலேருந்து. இவர் இவ்வளோ நாள் கதை விட்டுக்கிட்டே இருந்தார். மெட்ரோவுக்கு ஒரு பைசாவை கூட கொடுக்கல அப்படிலாம் கதை விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் தெளிவாக தெரிஞ்சு போச்சு, கிழிஞ்சிரும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நேராக போய் பேசிட்டு வந்தாரா இல்லையா? 45 நிமிஷம் தனியாக வேற 15 நிமிஷம் பேசிட்டு வந்தாரா இல்லையா? அந்த மாதிரி ஏன் எடப்பாடி பண்ணல? நீங்கள் டெல்லிக்கு போனாலே தப்பா? நீங்கள் போன உடனே உங்களுக்கு கிறிஸ்துவர்கள்லாம் வாக்கு போடாமல் விட்டுருவாங்களா? டெல்லிக்கு போயிட்டார் 2 இஸ்லாத்தவர்கள்லாம் வாக்கு. இதுவா அவங்க அரசியல்? எந்த ஒரு விஷயத்தையும் கெத்தா எடுத்து பண்ண வேண்டாம். அப்படி செய்ய மாட்டேங்கிறாருங்கிற வருத்தம் இருக்கு. ஆனால் எடப்பாடியை நான் ஒரே வரியில் பாராட்டணும்னா, அதிமுக ஒரு குடும்ப கட்டுக்குள் போகாமல் பார்த்து கொண்ட அற்புதத்தை கண்டிப்பாக எடப்பாடி தான் செஞ்சார். அந்த தைரியம் அவரை தவிர வேற யாருக்கும் அங்கே வரல. எல்லாம் குனிஞ்சே தான் ஓடிட்டு இருந்தான். அவர் மட்டும்தான் அதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஓகே சார், எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேல் அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. இந்த வாரத்துல 7 நாள், இந்த 7 நாள் 7 கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும்? ஏன்னா ஒரு கிழமையை போய் பெருசா பேசணுமா அப்படின்னா, நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் அந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சிருந்தவங்க நம்முடைய மக்கள். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.